வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடலூர் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட புதுச்சேரி பிரபல ரவுடி தற்காப்பிற்காக என்கவுண்டரை கையில் எடுத்த போலீசார். அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் ஜாமீனில் வெளிவராத வகையில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பேட்டி. விதிகளில் திருத்தத்தை கண்டித்து ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஏப்ரல் 3ஆம் தேதி போராட்டம் அறிவிப்பு. புதிதாக கட்டப்பட்டு வரும் ராஜ் நிவாஸ் கட்டிட பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி. கடலூரில் புதுச்சேரி ரவுடி போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்காப்பிற்காக சுட்டுக் கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் மொட்டை விஜய் என்ற பிரபல ரவுடி. இவர் மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 30க்கும் மேற்பட்ட கொள்ளை மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நேற்றிரவு விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் லாரிகள் இருந்த ஓட்டுநர்களை வெட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்த வழக்கில் இன்று இவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். எம்புத்தூர் பகுதியில் விஜய் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து போலீசார் சென்று மொட்டை விஜயை படிக்க முயற்சி செய்தனர். அப்போது வீச்சுகளாக தாக்கியதில் 2 போலீசார் காயமடைந்தனர். இதற்கிடையே போலீசார் தற்காப்புக்காக விஜயை என்கவுண்டர் செய்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட மொட்டை விஜயின் உடல் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் காயமடைந்த கோபி மற்றும் கணபதி ஆகிய 2 போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனையால் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தின் உண்மை நிலையை அறியாமல் கஞ்சா பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு இடையூறாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போராட்டம் நடத்தியுள்ளதாக புதுச்சேரி ஆளுநர் முதல்வரிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நோடாங்குப்பம் 12 கேட் மது போதையில் 3 பேர் அகலையில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக சென்ற ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினர் மாநில தலைவர் அமுதரசன் காவல் நிலையத்திற்கு பஞ்சாயத்துக்கு சென்றார். அப்போது இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் எதிரே போலீசாரை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போலீசார் அனுமதி தராத நிலையில் 2 மணி நேரம் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த போராட்டத்தினால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையால் புதுச்சேரி பேரவைத் தலைவர் செல்வம் இன்று செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, தேசிய நெடுஞ்சாலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடந்த மறியல் போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். அப்பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைக்கும் சென்ற 3 ஆம்புலன்ஸ்கள் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டது. இச்சம்பவத்தின் உண்மை நிலையை அறியாமலேயே முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போராட்டம் நடத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தந்து போராடியுள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் போராட்டத்தை காவல்துறை வேடிக்கை பார்க்க கூடாது. சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் ஜாமீனில் வெளிவராத வகையில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக ஆளுநர், முதல்வர், காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளேன். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் போராட்டங்களையும் அரசியல் நாடகத்திற்கான போராட்டங்களையும் இனியும் போலீசார் வேடிக்கை பார்க்க கூடாது. பட்ஜெட்டில் முதல்வர் மக்கள் நலத்திட்டங்கள் அறிவித்துள்ளதற்கு பயந்துதான் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் காங்கிரசார் போராட்டம் நடத்துகின்றனர் என்றார். நிதி மசோதாவில் பென்ஷன் விதிகள் திருத்தங்களை கொண்டு வந்த எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி மக்களவையில் நிறைவேற்றி உள்ளதை கண்டித்து ஏப்ரல் 3ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் என்ற முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, கடந்த மார்ச் 25ஆம் தேதி பாஜக தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய நிதி மசோதாவில் பென்ஷன் விதிகள் திருத்தங்களை கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி மக்களவையில் நிறைவேற்றி உள்ளது. இந்த திருத்தங்களின் மூலம் ஊதிய குழு பரிந்துரைகள் வருங்காலத்தில் மட்டும் பொருந்தும். அதாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் தேதிக்கு பிறகு ஓய்வு பெறும் ஓய்வூதியர்களுக்கு மட்டுமே அவை கிடைக்கும். ஓய்வூதியர்களை 2ஆக பிரித்து 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் தேதியிலிருந்து
யார் ஓய்வு பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே 8வது ஊதிய குழு பரிந்துரை அமல்படுத்தப்படும். மற்றவர்களுக்கு அந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாது என்பது இந்த திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இத்திருத்தங்கள் ஓய்வூதியர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நாடு தழுவிய அளவில் ஏப்ரல் 3ஆம் தேதி நாளை மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அறைகூவல் விடுத்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நாளை மாலை அண்ணா சிலை அருகே போராட்டம் நடைபெறும். இப்போராட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்துள்ள புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கம், தபால்துறை ஓய்வூதியர்கள் சங்கம், BSNL பென்ஷனர் சங்கங்கள், ஜிக்மர் ஓய்வு பெற்றோர் நல சங்கம், ரயில்வே ஓய்வூதியர்கள் சங்கம், வருமான வரி ஓய்வூதியர்கள் சங்கம், புதுச்சேரி காவல்துறை ஓய்வூதியர்கள் சங்கம், மென்துறை முன்னாள் பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்டவை கலந்து கொள்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் 16,000 மாநில அரசு ஓய்வூதியர்களுக்கும் 3,000 மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கும் உள்ளன என அவர் கூறினார். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய ராஜ்நிவாசல் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். புதுச்சேரி நகரில் பாரதி பூங்கா எதிரே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான ராஜ்நிவாஸ் வளாகத்தில் ஆளுநர் தங்கும் அறைகள், அலுவலகம், ஆளுநர் செயலகம், அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. பழமையான கட்டிடம் என்பதால் ராஜ்நிவாஸில் பல அறைகள், மேற்கூரை உள்ளிட்டவை தற்போது சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த பகுதிகள் இரும்பு தூண்கள் முட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தினர். அதன்படி பழைய சாரைய வடி ஆலை செய்யப்பட்ட இடத்தில் ராஜ்நிவாஸ் வளாகத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டப் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிட பணிகளுக்கு ரூபாய் 13 கோடிக்கு மேல் செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ள அவரது இல்லம், அலுவலகம் ஆகியவை கடற்கரையொட்டியுள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தரைத்தளம் உள்ளிட்ட அடிப்படை பணிகளுக்கு ரூபாய் 3 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது. இதற்கான பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே பலமுறை கட்டிட பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி மாலை வேளையில் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்க அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் அனைத்து பூர்வீக குடிமக்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி அனைத்து பூர்வீக குடிமக்கள் மற்றும் அனைத்து பொதுநல அமைப்பினர் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பூர்வீக குடி பட்டியலின மக்களுக்கு 5/3/1964ஆம் தேதியை கட்டப்பதியாக கணக்கில் கொண்ட இடஒதுக்கீடு அடிப்படையில் கல்வி, வேலை, அரசு நலத்திட்டங்கள் ஆகிய அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்கு ஆதாரமாக சாதி சான்றிதழ் தந்தை வழி பூர்வீகத்தின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு மாறாக தாய் வழி பூர்வீகத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தன்னுரிமை கழக சகடகோபன், அம்பேத்கர் தொண்டர் படையைச் சேர்ந்த பாவடராயன் உள்ளிட்ட பொதுநல அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் களப்பணி பயிற்சி முகாமினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தொடங்கி வைத்தார். ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் மூலமாக நடத்தப்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் களப்பணி பயிற்சி முகாமில் திருவண்டார்கோவில் கிராமத்தில் சிவன் கோவில் ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பணி தொடங்கியது. இந்த நாட்டு நலப்பணி திட்ட பணியை துவக்கி வைப்பதற்காக என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, பிரசிடென்சி பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் ஆகியோர் துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன், தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், தொகுதி பொருளாளர் மகேந்திரன், மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் ராஜா, மேற்கு மாவட்ட இணை செயலாளர் விஸ்வலிங்கம், மாநில பிரதிநிதி மணவாளன், தொகுதி செயலாளர் பத்மநாபன், இணை செயலாளர் இளையராஜா, சபரிநாதன், இளைஞர் அணி தொகுதி தலைவர் பிரசாந்த், இளைஞர் அணி தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேஷ், மாநில தொண்டர் அணி துணைத் தலைவர் ஜானி, செயற்குழு உறுப்பினர் செந்தில் ஐயனார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் ராஜா, ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் மாணவர்கள் கோயில் வளாகத்தை சுத்தம் செய்தனர். பின்னர் டெங்கு விழிப்புணர்வு குறித்தும்
போதைப்பொருள் ஒழிப்பு குறித்தும் வாசகங்களை எழுப்பி பேரணியாக ஊரை சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர வாகனத்தை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் விழா இன்று உருளையன்பேட்டையில் நடைபெற்றது. தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி 3 சக்கர வாகனங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு SMV பள்ளியில் நடைபெற்ற SMV வைப்ரன்ஸ் 2025 ஆண்டு விழாவில் வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கடையமும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMV பள்ளியில் 2வது ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2025 கொண்டாடப்பட்டது. ஸ்மார்ட் குரு செயலியை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கியது. அதன் தொடக்கமாக ஆண்டு விழாவின் தலைப்பு அறிமுகப்படுத்துதல் SMV வைப்ரன்ஸ் 2025 விழாவும் பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதியல் வேட்டையும் நடைபெற்றது. இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மதகடிப்பட்டில் உள்ள SMV பள்ளி மின் விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொறியாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலாபிரிய தக்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் SMV பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி நேஹா வரவேற்றார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி விழாவில் கலந்து கொண்டார். விழாவை சிறப்பித்தார். ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களாக குத்து விளக்கேற்றி SMV ECயின் முகப்பு கீதத்திற்கான பாடலுக்கு 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் போற்றுதல் நடனத்துடன் தொடங்கியது. 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பானை பெற்றதை குறிப்பிட்டு பேசினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக SMV திகழ்கிறது என தனது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்த தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பொருளாளர் SMV வைப்ரன்ஸ் 2025 சூப்பர் ஹீரோ கருப்புகளுக்கான போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கடையமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. மேடையில் நடந்த 2வது நிகழ்வில் விளையாட்டுக்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. இது நிகழ்வின் சிறப்பம்சமாக இருந்தது. மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்கள் 4 குழுக்களான விளையாட்டு ஜெர்சின்களை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தனர். ஹவுஸ் தேசிய அறக்கட்டளையின் உறுப்பினர் சூர்யாகுமார் வெளியிடவும், ஹவுஸ் IGNIS ஜெர்சியை பொறியாளர் ராஜராஜன் வெளியிடவும், ஹவுஸ் ஹாரின் ஜெர்சியை அறக்கட்டளை நினைவேந்தர் டாக்டர் நிலாபிரிய தக்ஷினி வெளியிடவும், ஹவுஸ் சோலிஸ் ஜெர்சியை அறக்கட்டளை உறுப்பினர் வைஷ்ணவியும் வெளியிட்டனர். இறுதியாக ஆசிரியர்களுக்கான பச்சை நிற ஜெர்சியை இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வெளியிட்டு சிறப்பித்தார். மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. இறுதி நிகழ்ச்சியாக 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவன் சிபி செல்வம் நன்றி உரை கூறியதை அடுத்த தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. துணை முதல்வர் இமானுவேல் செல்வம் விழாவிற்கு வருகை தந்தார். விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு 15,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன்,
சர்மிளா நாதன், இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை மேட்டுப்பாளையம் சாலை மேட்டு வாய்க்கால் வலது கரையில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதுடைந்த தடுப்பு சுவரை அகற்றி புதிய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி மேட்டு வாய்க்கால் வலது கரையில் மேட்டுப்பாளையம் சாலை முதல் பிரமாண வீதி அருகே உள்ள முனீஸ்வரன் கோயில் வரை பழுதடைந்துள்ள தடுப்பு சுவரை அகற்றி 37,03,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பு சுவர் அமைக்க மறுகட்டமாக பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டார். பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், லூயி பிரகாசம், இளைநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகையன், ஸ்ரீனிவாசன், குரு பழனி, கமலநாதன், ஆடிட்டர் மணி, மஞ்சுநாதன், வேலு முரளிதரன், ஜனார்த்தனன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிதி உதவி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர், திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில், தேங்காய்திட்டு முத்து மாரியம்மன் பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 75,000 நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் பிபிசி நகர பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதிகள் கான்கிரீட் போட்டு ஒழுகாத வண்ணம் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர் ஜெயக்குமார், பாலு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விளைநூறு தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் விளைநூர் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி விளைநூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் 25,000க்கான ஆணையை வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 21 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், சுப்ரண்ட திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற வரும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து எழுத தேர்வு அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறையில் உள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எழுதிய மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் படுதோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டவும் தேர்வில் மாணவர்கள் பார்த்து எழுதும் தவறான நிலையை ஆசிரியர்கள் அனுமதித்தார் புகார் எழுந்தது. இதனை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பாவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் என்ற கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அலுவலகத்தில் அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஆசிரியர்களின் தவறான செயல்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தினால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இட ஒதுக்கீடு கேட்டு இளைஞர் காங்கிரஸ் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாஜக அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், பொறுப்பாளர் ஜோஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும், தினமும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும்,
சரியான மருத்துவ காப்பீடு வருவாய் திருப்பி செலுத்தும் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உதவித்தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். அனைத்து இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. நிர்வாகிகள் வினோத், அஜித், ஜமிழ், அத்வானி, ஜெய ராஜசேகர், மாறன், அபிலாஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு சார்பில் மெரினா கடற்கரையில் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருவிழா நடத்துவது குறித்த 2ஆம் முறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வனவேலி பகுதியில் உள்ள இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 13/4/2025 அன்று மாலை 7 மணி முதல் இரவு 12 மணி வரை முதல் முறையாக ஆங்கில புத்தாண்டுக்கு இணையாக தமிழ் புத்தாண்டு தினத்தை சித்திரை திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் கில்லி, ஆடுகளம் போன்ற படங்களில் நடித்த புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் முருகதாஸ் மற்றும் புதிய தலைமுறை மணிமாறன் ஆகியோர் கலந்து கொள்ளும் டிஜே நிகழ்ச்சிகளும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. மேலும் இந்த கொண்டாட்டத்தில் அசைவ உணவுகளும் குளிர்பானங்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான நுழைவுச் சீட்டுகள் மெரினா கடற்கரையில் உள்ள முதல் வாயில் மற்றும் 2வது வாயிலில் உள்ள அலுவலகத்தில் ரூபாய் 1000 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும், அலுவலகம் நாள்தோறும் மதியம் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை இயங்கும் என்றும் அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கம் ஒருங்கிணைக்கும் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்திய பொது உடைமை கட்சியை தலைமை ஏற்று துவக்கி வைத்து 100 ஆண்டுகள் நிறைவானதையொட்டி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கம் ஒருங்கிணைக்கும் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பெரியார் சிலை அருகில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் முகாம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்க நிறுவனர் மங்கையர் செல்வம் தலைமை தாங்கினார். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில குழு உறுப்பினர் பெருமாள், விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவனன், திராவிட விடுதலை கழக மாநில தலைவர் லோகு ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றினர். முன்னதாக இவ்விழாவில் இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் தனிகாச்சலம் வரவேற்புரை நிகழ்த்தினார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளாத்தான் இந்நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்தார். பொருளாளர் திருமுருகன் தொடக்க உரை ஆற்றினார். செயலாளர் வெங்கடேசன் நோக்க உரை ஆற்றினார். விழா இறுதியில் வீராம்பட்டினம் முகாம் அமைப்பாளர் கலிவரதன் நன்றி உரை ஆற்றினார். விழாவில் இயக்கத்தின் நிர்வாகிகள் சக்திவேல், பாஸ்கர், நாகராஜ், அருணாச்சலம், ரமேஷ், செல்வம், செந்தில், நாதன், ஞானமணி, இளங்கோவன், கார்த்திகேயன், நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோட்டக்குப்பம் நலத்திட்ட சமூக சேவகி கவிதா சிவகுமார், ஷா அறக்கட்டளையின் நிறுவனர் அப்துல் பி ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோட்டுக்குப்பம் நலத்திட்ட சமூக சேவகி கவிதா சிவகுமார் வாரம் ஒருமுறை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன்படி இன்று ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம் முன்பு ஷா பவுண்டேஷன் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. ஷா அறக்கட்டளையின் நிறுவனர் அப்துல் பி மற்றும் கோட்டக்குப்பம் நலத்திட்ட சமூக சேவகி கவிதா சிவகுமார் உள்ளிட்ட பல கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை பாக்கமுடியான்பட்டில் உள்ள இதயா மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா 2025 நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுவை பாக்கமுடியான்பேட்டில் உள்ள இதயா மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா 2025 நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உரிமை குரல் நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சந்திரா வரவேற்புரையாற்ற ஹிமாக்லேட் பெண்கள் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டெய்சி முன்னிலை வகித்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முத்துரங்கம் தலைமை உரையாற்ற மாவட்ட நுகர்வோர் ஆணையை தலைவர் முத்துவேல், குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி, ஹிமாக்லேட் பெண்கள் கல்வியியல் கல்லூரியின் செயலாளர் சகாய மேரி ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து சிறப்புரையை நல்ல ஆசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் சேஷாச்சலம், உதவி பேராசிரியர் விசாலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி வடிவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் ஸ்ரீனிவாச போக்குவரத்து பேருந்து உரிமையாளருமான வடிவேலின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் குமரேசன் என்கிற குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் புருஷோத்தமன், கன்னியப்பன், மாசிலாமணி, திருமால், குமரன், அன்பழகன், வரத தேசிகன், குமாரசெல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று இவ்வாலயத்தில் ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானத்துடன் பூச்செடிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார். தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, வேலமைப்பு பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னிக்கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 3ஆம் நாளை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்ட மகா அபிஷேகம் செய்யப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும், ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் 7ஆம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். எந்தவித மருந்தும் உடலை தொடாமல் சிகிச்சை அளிக்கும் முறையை பின்பற்றும் GMC-KS பிராண சிகிச்சை மையம் நடேசன் நகர் பகுதியில் திறக்கப்பட்டது. GMC-KS பிராண சிகிச்சை மையம் நடேசன் நகர் குண்டு சாலை பகுதியில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிகிச்சை முறையில் எந்தவித மருந்தும் உடலை தொடாமல் சிகிச்சை அளிக்கும் முறையை 22 வருட ஆராய்ச்சியின் பயனாக கிராண்ட் மாஸ்டர் சோவகாசுகி என்பவர் வழங்கிய முறையாகும். இது புதுச்சேரியில் 2010ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த மையம் புதிய இடத்தில் இன்று முதல் துவக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அகில உலக பிராண சிகிச்சை பயிற்சியாளர் இந்திரா ராமூர்த்தி குத்து விளக்கேற்றி மையத்தை துவக்கி வைத்தார். இவ்விழாவை சியாமலா மற்றும் ஹீலர்கள் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8510 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 111 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடலூர் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட புதுச்சேரி பிரபல ரவுடி தற்காப்பிற்காக என்கவுண்டரை கையில் எடுத்த போலீசார். அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் ஜாமீனில் வெளிவராத வகையில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பேட்டி. விதிகளில் திருத்தத்தை கண்டித்து ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஏப்ரல் 3ஆம் தேதி போராட்டம் அறிவிப்பு. புதிதாக கட்டப்பட்டு வரும் ராஜ் நிவாஸ் கட்டிட பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி. மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பல்கலைக்கழகத்தின் இளைஞர் காங்கிரஸ் உண்ணாவிரதம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.